நடிகர் கிங்காவோட மகள் கீர்த்தனாவுக்கு திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மருமகன் நவீன் அவரோட மணிப்பர்ஸ் வச்ச சில விஷயத்த பார்த்துட்டு கிங்காங் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காரு. அதோட விவரத்தை அதில் பார்க்க போறோம். தமிழ் சினிமால ஒரு பிரபலமான காமெடியா வழங்குறவுடைய கிங்காங் தன் மகளுக்கு ஜூலை 10ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமா திருமணத்தை நடத்தி முடிச்சாரு. இவங்க மகளோட திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில எக்கச்சக்கமான பிரபலங்கள் கலந்துக்கிட்டு மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க. அதுதான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம். கிங்காங்கை பொறுத்த வரைக்கும் அவர் பழச மறக்காதவர், வந்த இடத்த வந்த பாதையை என்னையுமே விட்டு கொடுக்காதவர், ரொம்ப எளிமையான மனிதர். நட்பு வட்டாரம் குறிப்பா சினிமால எக்கச்சக்க நட்பு வட்டாரத்துல இப்போ வரைக்கும் இருந்து வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் மகள் விரும்பின ஒரு பையனை தான் இப்ப தன் மகளுக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்காரு. அந்த மகன் அந்த மாப்பிள்ளை எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கிறது முன்னாடி கிங்காங் பழகி பார்த்ததே கிடையாதாம். ஆனா திருமணத்துக்கு பிறகு கிங்காங்க அவர் அப்பான்னு தான் கூப்பிடுவாராம், மாமான்னு கூப்பிடவே மாட்டாராம். அதுவே கிங்காங்க்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். இது பத்தாதுன்னு ஒரு கூடுதல் சந்தோஷம் கொடுக்குற வகையில கிங்காங்கோட மருமகன், அதாவது மகள் கீர்த்தனாவோட கணவர் நவீன் பண்ண ஒரு விஷயத்தால கிங்காங் இன்னும் பூரிச்சு போயிட்டாராம். பொதுவா யாரா இருந்தாலும் அவங்க மணி பர்ஸ் யூஸ் பண்றது அப்படிங்கிறது வழக்கமான ஒண்ணுதான். அப்படிதான் தன்னோட மருமகன் கிங்காங்கோட மருமகன் நவீன் அவரு மணி பர்ஸ்ல இதுவரைக்கும் அவங்க அப்பா அம்மா போட்டோ மட்டும் தான் வச்சிருந்திருக்காரு. இப்ப தான் ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பின தன்னோட மகளையே தனக்காக கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது கிங்காங் மேல மருமகன் நவீனுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு மரியாதையும் வந்திருக்குது. அந்த ஒரு காரணத்தால என்னமோ தெரியல, கிங்காங்கோட போட்டோவையும் தன் மனைவியோட போட்டோவையும் சேர்த்து அவர் அந்த மணி பர்ஸை வச்சிருக்காராம். இந்த ஒரு விஷயத்த யதார்த்தமா கிங்காங்கோட மகள் கீர்த்தனா பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்ல, கிங்காங்க அந்த மணி பர்ஸை வாங்கி பார்த்துட்டு தன் மருமகனை பயங்கரமா ஹக் பண்ணி கட்டி தழுவி அழுதுருக்காரு. என்னோட போட்டோவை என் மணி பர்ஸ்ல என் ஒய்ஃபோட வச்சதில்ல, என் பசங்களும் வச்சதில்ல. ஆனா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய என் மருமகன் என் போட்டோவை வச்சு எனக்கு இந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலங்கிற மாதிரியும், உண்மையாவே நீங்க அப்பான்னு வாயில மட்டும் கூப்பிடல, மனசாரே தான் நீங்க கூப்பிட்டுருக்கீங்கிற மாதிரி தன் மருமகன் கிட்ட எமோஷனா பல விஷயங்களை பேசியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் விஜய் ஆண்டனி அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பழக்கத்தை பத்தி அவரே ஷேர் பண்ணியிருக்காரு. இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், நடிகர்னு சொல்லி பன்முக திறமை கொண்டவர் தான் விஜய் ஆண்டனி. சுக்கிரன் படம் மூலியமா தான் இவர் தமிழ் சினிமால இசையமைப்பாளர் அறிமுகமானாரு. இசையமைப்பாளர் கொடிகட்டி பறந்த விஜய் ஆண்டனி நான் அப்படிங்கிற படம் மூலியமா ஹீரோவா அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் சலீம், பிச்சைக்காரன்னு சொல்லி எக்கச்சக்க ஹிட் படத்தை கொடுத்திருக்காரு. இப்ப அட்டகத்தி, பீசா, சூதுகவும், இன்று நேற்று நாளை, மாயவன் இது மாதிரி படங்கள்ல எடிட்டரா ஒர்க் பண்ண லியோ ஜான்பால் இயக்கத்துல மார்கன் படத்துல நடிச்சிருக்காரு. இந்த நிலை இப்ப ரீசெண்டா பேட்டி ஒண்ணுல செருப்பு அணியாம அவர் வந்ததை பத்தி விஜய் ஆண்டனி அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல செருப்பை கழற்றி வெறும் காலம் நடக்கும்போது மனசு நிறைவா இருக்கு. இந்த பூமிக்கு நமக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஒரு பிரபலம் அப்படிங்கறதால விமான பயணம், ஏசி காத்துல உறக்கம், பங்களா வீடுன்னு ஆடம்பரம் நம்ம கூட ஒட்டிடுது. ஆசைப்பட்டவங்க விட முடியாது. எனவே இந்த மாதிரி செருப்பு அணியாம என்னை ஈடுபடுத்தி நான் என் மனசை பக்குவப்படுத்திப்பேங்கிற மாதிரி தான் விஜய் ஆண்டனி அவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பழக்கத்தை எமோஷனலா ஒரு விழா மேல தெரிவிச்சிருக்காரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.